நேற்று வந்து என்னங்க ரிசல்ட்டு, நேற்று என்ன ரிசல்ட்டு 104 இல்லைங்களா? 104 நம்ம பாருங்கள் இங்கே இல்லைங்களா? பி போர்டில் சைபர் கரெக்டாக எடுத்துட்டோம், ஏ போர்ட்லேயும் 4 எடுத்துட்டோம் இல்லைங்களா? சூப்பராக நேற்று போர்டு உட்காந்துருச்சு. இது மட்டும் கிடையாதுங்க, நேற்று மெம்பர்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் 1 நம்பர் கொடுத்தேன் இல்லைங்களா? ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் 1 நம்பர் கொடுத்தேன். ஆல் போர்டில் நான் கொடுத்த நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும், மெம்பர்ஷிப்பில் எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் ஹிட் ஆச்சு. ஆல் போர்டில் 4 கொடுத்தேன், ஹிட் ஆச்சு. அந்த பேஜையும் இப்போ பார்த்துடலாம். மெம்பர்ஷிப் பேஜை இப்போ பாருங்கள். இது மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர் ஓகேங்களா? மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர் நேற்று ஏ போர்டில் ஸ்ட்ராங்னு போட்டே கொடுத்துருப்பேன் இல்லைங்களா? மெம்பர்ஷிப்பில் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும். நேற்று எப்படி ப்ளே பண்ணாங்கன்னு தெரியும். நிறைய பேர் சூப்பராக ப்ளே பண்ணி நிறைய அமௌண்ட் எடுத்தாங்க. ஏ போர்டில் 1 நம்பர் ஸ்ட்ராங்னு போட்டு கொடுத்தேன். ஆல் போர்டுக்கு 1-4 தான் நான் கொடுத்ததே இல்லைங்க, 2 நம்பர் உட்காந்துருச்சு. ஏ போர்டுமே மெம்பர்ஷிப்புக்கு 1 தான் கொடுத்தேன். இது இந்த பேஜ் வந்து மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்த நம்பர். அதே மாதிரி இந்த 145 லாஸ்ட் மினிட் அப்டேட் ஓகேங்களா? லாஸ்ட் மினிட் அப்டேட்டு என்னோடய பர்சனல் ரிலேஷன் கொடுத்து இந்த ஒரே நம்பர், இந்த முக்கியமான நம்பருங்க. ஒவ்வொரு மெம்பர்ஷிப்புக்கும் கடைசியாக நான் வந்துட்டு 1 மணிக்கு மேலே இந்த நம்பர் கொடுப்பேன், ஒரு நம்பர் கொடுப்பேன், ரொம்ப முக்கியமான நம்பர். அதே மாதிரி ஏபிபிசிஏசியில் பாருங்கள், நான் இதை தான் கொடுத்துருப்பேன் 1441 இல்லைங்களா? 01 இதை தான் கொடுத்துருப்பேன். நேற்று இது மட்டும்தான் மெம்பர்ஷிப் கொடுத்தேன். சூப்பராக பாஸ் ஆச்சு. நேற்று டியருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நேற்று டியர் 1 மணி ஷோக்கு 77 இல்லைங்களா? பிசி பாஸு. டியர் 8 மணி ஷோவில் சைபர் 15 நேற்று ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் வின்னிங் கொடுத்தது சைபர் 15 மாஸ் ஹிட்டு, ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம் நைட்டு. நேற்று மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க, கோல்டன் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணாங்க, புரியுதுங்களா? நேற்று 3 ஷோவுமே மாஸ் ஹிட் அடித்தோம். ஸோ மெம்பர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நேற்று நைட்டு 8 மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங். கொடுத்த நம்பர் 4 நம்பர் தான் கொடுத்தேன், பாக்ஸ் பண்ணிலாம் தரல ஓகேங்களா? மெம்பர்ஷிப் யாருக்குமே நேற்று பாக்ஸ் பண்ணி தரல. சைபர் 15 ஒரே நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்தேன். எல்லாமே ப்ளே பண்ணாங்க, எல்லாமே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ மெம்பர்ஷிப்பில் டியர் ப்ளே பண்ணுறவங்களாம் லட்டு மாதிரி நம்பருக்கு வந்துட்டுருக்கு. சூப்பராக ஒரு சான்ஸ் இருக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி 3 ஷோ இருக்குது ஓகேங்களா? இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க, கோல்டன் மெம்பருக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பு. ஸோ அவங்க பாருங்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைபர் 15 நம்ம 7:38க்கு அனுப்பியிருக்கோம். ஸோ 8 மணிக்கு சைபர் 15 ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா? அதே மாதிரி 8:10க்கு அவர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு ஓகேங்களா? ஸோ சைபர் 15 வின்னிங் ப்ரூஃபு அதுதான் அனுப்பிவிட்டுருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக என்னோட வாட்ஸ்அப் கால் டைரெக்டாக பேசலாம், எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம், எந்த மாதிரி நம்பர் வைக்கணும்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த 850 நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த நேற்று வந்து ரிசல்ட்டை இந்த டேட்டில் வச்சுருக்கேன் ஓகேவா? ஆக்சுவலி இங்கே தான் நேற்று 2ஆம் தேதி நம்ம கால்குலேஷனுக்காக ஓகேவா இங்கே 104 இங்கே போட்டு வச்சுருக்கேன். நேற்று எப்படி அந்த 104 வந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம எப்படி ஆல் போர்டில் 1-4 கரெக்டாக கொடுத்தோம், அதே மாதிரி ஏ போர்டில் எப்படி 1 நம்பர் கொடுத்தோம், ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அப்படிங்கிறது இதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ கவனமாக கவனிங்க ஓகேவா? ஸோ இப்போது இங்கே 851 நம்ம எப்போவுமே எடுக்கிற லைன் தாங்க எடுத்திருக்கான், சூப்பராக எடுத்திருக்கான் பாருங்கள். 851 இருக்குது. ஸோ அப்போ இந்த 8க்கு காமனான நம்பர் இங்கே வந்துடுச்சு இல்லைங்களா? நேற்று ரிசல்ட்டு இங்கே தான் இருக்குது. நம்மக்கிட்ட எஸ்டர்டே பிஃபோர் இந்த ரிசல்ட்டு தான் இருந்துச்சு, இந்த 3 ரிசல்ட்டு தான் இருந்துச்சு இல்லையா? அப்போ இதை வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 8க்கு காமனான நம்பர் எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ 8க்கு காமனான நம்பர் இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த 5க்கு என்ன பண்ணிட்டான், உன்னை கூட்டியே குறைச்சே வைக்கணும். இங்கே பாருங்கள் 5க்கும் என்ன பண்ணிட்டான், அங்கே பாருங்கள் 4 வச்சுட்டான், உன்னை குறைச்சி வச்சுட்டானா? அப்படி இல்லைங்களா? உன்னை குறைச்சி காமனாக 8 வச்சுக்கிட்டு 5 வந்து உன்னை குறைச்சி 4 வச்சுருக்கான். அப்படி உன்னை குறைச்சி கூட்டி வச்சா பேலன்ஸ் இருக்கிற இந்த 1 நம்பர் என்ன வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் இல்லைங்களா? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும், புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். ஆக்சுவலி இது அப்டேட் நம்பர் 145 இல்லைங்களா? இது கடைசி நம்ம மினிட்ஸில் வந்து மெம்பர்ஷிப் கொடுத்தோம், 145 கொடுத்தோம். அதே மாதிரி ஏபிக்கு பிசிக்கு எல்லாமே 14 சைபர் இதே தான் கொடுத்தோம் இல்லையா? 14 சைபர் 4 14 இந்த மாதிரி தான் கொடுத்தோம், 10 தான் கொடுத்தோம். ஸோ எப்படி கொடுத்தோம் அப்படின்னா அப்டேட் நம்பரை வச்சு கொடுத்தோம், இந்த மாதிரி கால்குலேஷன் வச்சும் கொடுத்தோம். அது ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்தது காரணம் என் பிள்ளை, புரியுதுங்களா? இப்போது ஏ போர்டு பார்த்துட்டோம், இப்படி தான் நேற்று வந்துச்சு பாருங்கள். இப்போ மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. இப்போது இதை அழிச்சிட்றேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நம்பர் உட்காந்துருக்கு அப்படின்னு கவனிங்க ஓகேவா? இப்போது எப்படி நம்பர் உட்காந்துருக்குன்னு கவனிங்க. இப்போ மார்க் பண்ணுற பாருங்கள். அப்போ 851 அப்படின்னு இருக்குன்னா இங்கே பாருங்கள். அப்போது நம்பர் எப்படி உட்காந்துருக்கு நீங்களே பாருங்களேன். 851க்கு எப்படிங்க நம்பர் உட்காந்துருக்கு பாருங்கள், 841. புரியுதுங்களா? எப்படி நேற்று நம்ம ஸ்ட்ராங்காக 1 நம்பர் ஏபிள் கொடுத்தோன்னு புரியுதா? இதுதான் அந்த லைனை பாருங்கள், கவனிங்கன்னு சொன்னது காரணம்.
ஸோ ஸ்ட்ராங்காக நேற்று நம்ம 1ஆம் நம்பர் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தது காரணம் தான். ஓகேங்களா, வேறு நம்பரே நான் கொடுக்கல, ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்த காரணம் இதுதான். 851ன்னு இந்த எல்லோ கலர் பாக்ஸில் இருக்குது. அந்த நம்பரை ஒன்றை கூட்டி கழித்து போர்டில் காமிக்கிறது தானே கான்செப்ட்டு. புரியுதுங்களா? அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, போர்டில் காமிச்சிட்டு பார்த்தீங்களா, 8க்கு 8, 5க்கு 8க்கு 8, 5க்கு 1 குறைச்சி 4ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா, பேலன்ஸ் ஒரு நம்பர் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி போர்டில் காமிச்சிட்டு எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ நீங்களும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பி போர்டு பார்ப்போம். பி போர்டு நம்ம என்ன கொடுத்தோம், 145 கொடுத்தோம் இல்லைங்களா, 145 கொடுத்தோம். அதே மாதிரி பிசி 40 சைபர் 4 கொடுத்துருப்பேன் இல்லைங்களா. நேற்று போர்டில் 304 கொடுத்தேன், கடைசி அப்டேட் நம்பர் 145 கொடுத்தேன். மேக்ஸிமம் நேற்று ஆல்மோஸ்ட் என்ன நம்ம வின்னிங் தான் இல்லையா, எல்லாத்துலேயும் வின்னிங். ஸோ எப்படி அதே மாதிரி 4-1 எப்படி கொடுத்தோம், அதே மாதிரி என்னது ஆல் போர்டு 4-1 கொடுத்தோம், சைபர் 4 எப்படி கொடுத்தோம்னு பாருங்கள். இப்போ பி போர்டு பார்த்துருவோம். ஓகேவா, சி போர்டு எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் நேற்று நம்பரு. அப்போ தான் நாம் அடுத்த நாள் இன்றைக்கி ரிசல்ட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நேற்று பி போர்டு பாருங்கள் 545 இல்லைங்களா, இப்படி மேலே தள்ளி வைக்கிறேன், 354 இங்கே இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 354, இப்போ இது எல்லாம் கூட நான் மாத்திரம் பாருங்கள். இப்போது 354க்கு 454 அப்படின்னு வைப்பான்னு சொல்லி ஏபி என்ன பண்ணோம், 14 கொடுத்தோம் இல்லைங்களா. புரியுதுங்களா, ஏபி 14 கொடுத்தோம், 354 454ன்னு வச்சுட்டு ஸோ பி போர்டுக்கு 4 வரணும்னு கொடுத்தோம். 1-4 ஆல் போர்டுக்கு கன்ஃபார்மாக வரது தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. ஆல் போர்டு 1-4 கொடுத்துட்டு அது வந்துருச்சு, ஏ போர்டு 1 வந்துருச்சு இல்லைங்களா. அப்போது நாம் பி போர்டில் 4 எடுத்தோம். அப்போ சி போர்டும் பாருங்கள் கவனிங்க, பி போர்டுக்கு 4 எடுத்துருக்கோமா, அப்போ சி போர்டு கவனிங்க, சி போர்டு கவனிங்க. அப்போது சி போர்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது சி போர்டை மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஓகே, இது 857 நான் மார்க் பண்ணுறேன், 857 மார்க் பண்ணுறேன், இந்த 974 மார்க் பண்ணுறேன். ஓகேவா, பாருங்கள். ஓகே, இங்கே நான் என்ன கான்செப்டில் எடுத்தேன் அப்படின்னு பாருங்கள். அப்போ 857 அப்படின்னு இங்கே இருக்குது ரெட் கலர் பாக்ஸில். அப்போது 8க்கு 1 கூட்டி 9 வச்சுட்டான். அப்போ இந்த 7க்கு 7 காமனாக இருக்குது இல்லைங்களா, காமனாக வச்சு 1 கூட்டி 9ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க வரணும், சஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும்னு சொல்லி, புரியுதுங்களா கான்செப்ட்டு. இப்போ 857 ரெட் கலர் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு 1 கூட்டி 9, 8க்கு 9 வச்சுட்டான் இல்லைங்களா. இந்த 7க்கு ரெட் கலர் பாக்ஸில் காமனாக 7 இருக்குது. அப்போ இந்த 5 தான் என்ன பண்ணணும், 1 கூட்டியோ கழிச்சோ வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சி போர்டுக்கு 5 கொடுத்தேன் இல்லைங்களா. அப்போ 145ன்னு நம்ம ரிசல்ட்டு கொடுத்தோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஏ போர்டுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று தெரிஞ்சு போச்சு. இந்த 45 இந்த பி போர்டுக்கு தான் வர வேண்டிய இந்த 4 எடுத்து கரெக்டாக வச்சுருவாங்களோன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கான், அதை எடுத்து என்ன பண்ணிட்டான், சி போர்டுக்கு வச்சுட்டான். புரியுது, நம்ம இனிமேல் ஃபியூச்சரில் எடுத்தால் இந்த மாதிரி நம்பரை மாற்றியும் வைக்கணுங்கிறது இதை உதாரணம். இருந்தாலும் இதை நான் மாற்றி கொடுத்ததுதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 5 எடுத்து பவர் பண்ணி பி போர்டு கொடுத்துட்டான். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், புரியுதுங்களா. 5 சி போர்டுக்கு தான் வரணும், 5 சைபராக வரணும், அது தூக்கி பண்ணிட்டான் பி போர்டுக்கு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுட்டான். வச்சு இன்றைக்கி எப்படி நம்பர் வரலாம் அப்படின்னு போர்டை பார்த்துட்டு சான்ஸ் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகேவா, இப்போ இன்றைக்கி எப்படி ஏ போர்டுக்கு நம்பர் எடுக்கலான்னு கவனமாக கவனிங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே இதுக்கு ஆப்போசிட் சைடு மேல் பக்கமாக இந்த ரெட் கலர் பாக்ஸில் பாருங்கள் என்ன இருக்குன்னு நம்பருக்குன்னு கவனிங்க. 480ன்னு இருக்குது இல்லைங்களா, 480ன்னு இருக்குது. ஸோ நம்ம 2ஆக கட் பண்ணி பார்ப்போம், 6 நம்பரை பார்ப்போம். இப்போ 5 நம்பர் இப்போ இல்லைங்களா, இப்போ 7 நம்பரை பார்ப்போம். இப்போ 6 நம்பர் இருக்குது. இப்போ கவனிங்க, 480ன்னு மேலே போகுது. அப்போது இந்த 8 காமனாக இருக்குது இல்லைங்களா. நீங்கள் எந்த ஆங்கிள் எடுத்தாலும் கான்செப்ட் இதுதாங்க. 8க்கு இங்கே 8 காமனாக இருக்குது. அப்போது இந்த சைபருக்கு என்ன பண்ணிட்டான், கவனம் சொல்லுங்கள் அப்போ, என்ன பண்ணிட்டான், 1 கூட்டியோ கழிச்சோ வைக்கணும். அப்போ அந்த சைபருக்கு 1 கூட்டி நேற்று வச்சுட்டான். புரியுதுங்களா. அப்போ 480ன்னு மேலே போகுது, 481ன்னு நேற்று ரிசல்ட் வந்துடுச்சு ஆப்போசிட் சைடு இந்த ஆங்கிளில் பார்த்தா. அப்போ இன்றைக்கி எடுக்கிறதுக்கு பார்த்தா இன்றைக்கி இந்த 2ஆக கட் பண்ணிவிட்டு மேல் பக்கம் பார்த்தா 480ன்னு இருக்குது. அப்போ அந்த 480க்கு இந்த 8க்கு 8 அடுத்து காமனாக வந்துடுச்சு. இந்த சைபருக்கு 1 கூட்டி 1ன்னு வச்சுட்டான். அப்போ என்ன தான் இல்லை, இப்போ நம்ம காமனாக எடுக்கும்போது என்னங்க இல்லை, 4 தாங்க இல்லை இல்லைங்களா. அப்போது கவனமாக கவனிங்க. இப்போ இதை நான் அழிச்சிட்டு
பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது என்ன இல்லை, 4ம் எப்படி சொல்கிறது 8ம் வந்துடுச்சு இல்லைங்களா. சைபருக்கும் உன்னை கூட்டி இங்கே வச்சுட்டான். அப்போ பேலன்ஸ்கிற 4 என்ன ஆகணும், கூட்டி வச்சா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணுங்க. இன்றைக்கி 4 ஏ போர்டுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது, இல்லைனா ஆல் போர்டுக்கு 4 வரதுக்கு பாசிபிள் அதிகம். புரியுதுங்களா. ஏன்னா போர்டை மாற்றுறான், இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுவான், போர்டை மாற்றுறான். பட் ஏ போர்டுக்கு 4 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற நம்பர் ஏ போர்டில் 4. ஓகேங்களா. அடுத்தது பி போர்டு பார்ப்போம், கவனமாக கவனிங்க. பி போர்டு பார்த்துருவோம், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது பி போர்டில் இதே மாதிரி 2 கட் பண்ணிக்குவோம். ஓகேவா. எப்பவும் போல் நம்ம போர்டில் ஓகேங்களா எப்படி வருதுன்னு பார்க்குறோம் இல்லையா. இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். இப்போது 453ன்னு மேலே தானே பார்க்கணும். பாருங்கள், கீழேருந்து மேலே பார்க்குறோம் இல்லையா. 453ன்னு மேலே போகுது. அப்போது இந்த 4 இல்லைங்களா, 453ன்னு மேலே போகுது. அப்போது இந்த 4க்கு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒன்றை கூட்டி 5ன்னு வச்சுட்டான். புரியுதுங்களா. 4க்கு ஒன்றை கூட்டி 5ன்னு வச்சுட்டான். இந்த 5க்கு என்ன பண்ணியிருக்கான், 5க்கு சைபர் வச்சுட்டான். அப்போது 45ன்னு மேலே போகுது. புரியுதுங்களா. 55 50 தான் இருக்குது கீழே. பட் 5க்கு சைபருக்கு நம்ம பவர் 5 வச்சுக்கலாம். 45ன்னு மேலே போகுது. ஒன்றை கூட்டி 55ன்னு வச்சுட்டான். அப்படி 55ன்னு வச்சதுனால பேலன்ஸ்க்கு இந்த 3ஆம் நம்பர் இல்லைங்களா ஸ்ட்ரெயிட்டாக வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. புரியுதுங்களா. 3ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. புரியுதுங்களா. 453 553 அப்படின்னு கொண்டு வந்து இடத்துக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா. அப்போது ஏ போர்டில் 4 பார்த்துருக்கோம், பி போர்டில் 3 பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சி போர்டு எடுக்கிறது பார்ப்போம். ஓகேவா. இப்போ நான் பாக்ஸ் பண்ணுறேன், சி போர்டு கவனமாக கவனிங்க. இப்போது இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள். ஓகே, இந்த ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது 2 ஆஸ்யூஷுவல் எப்பவும் போல் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ கட் பண்ணி பார்த்தா இந்த மேல் பக்கம் பாருங்கள், எப்பவும் போல் ஆஸ்யூஷுவல் மேலே பார்த்தீங்கன்னா 918ன்னு மேலே கொண்டு போயிருக்கான். ஓகேவா. அப்போது இந்த 9 காமனாக வச்சுக்கோங்க. இந்த 1க்கு பவர் என்னங்க, 1க்கு ஒன்றை கூட்டினா என்னங்க 2, 2க்கு பவர் 7 இல்லைங்களா. அப்போ 2ஆக கன்சிடர் பண்ணிக்கலாமா. இந்த இதில் 2ஆக கன்சிடர் பண்ணிட்டா பேலன்ஸுக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். சி போர்டில் நேற்று 8 வந்திருக்கணும். 918 928 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வேறு கான்செப்டில் எடுத்து 4 வச்சுட்டான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. வேறு கான்செப்ட் எடுத்து நமக்கு என்ன பண்ணிட்டான், 4 வச்சுட்டான். புரியுதுங்களா. அப்போது இன்றைக்கி என்ன பாருங்கள், நேற்றே 8 வந்திருக்கணும் இல்லைங்களா. அப்போ இன்றைக்கி 8 வரதுக்கு பெண்டிங் வச்சுட்டான். அப்போ இன்றைக்கி 8 வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. எப்படின்னு பாருங்கள், இப்போ சொல்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த அப்படியே வச்சுக்குவோம், எஸ்எல் அப்படியே வச்சுக்குவோம். இங்கே ஒரு பாக்ஸ் எல்லோ கலர் பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. இப்போ இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸை கவனிங்க. இப்போது நேற்றே 8 வந்திருக்கணும், பட் வரலை. இன்றைக்கி பாருங்கள், இந்த எல்லோ கலர் பாக்ஸில் என்னங்க இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது எப்பவுமே உங்களை எப்படி பார்க்க சொல்லுவேன், ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்க சொல்லுவேன். அப்போ ரைட் டு லெஃப்ட் பாருங்கள் என்னங்க இருக்குது, 758ன்னு இருக்குதுங்க இல்லைங்களா. 758ன்னு இருக்குது. அப்போது இந்த 7 நம்ம காமனாக வச்சுக்கிட்டு இந்த 5க்கு பாருங்கள் ஒன்றை கழித்து வச்சுட்டான். புரியுதுங்களா. இப்படி தான் இது கொண்டு வந்து ஒன்றை வந்து நிறுத்தின ஏ போல் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி பாருங்கள் 7 காமனாக வச்சுக்கிட்டு இந்த 5க்கு ஒன்றை கழித்து 4ன்னு வச்சுட்டான். புரியுதுங்களா. அப்படி ஒன்றை கழித்து வச்சதுனால பேலன்ஸுக்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி வரணுங்க. புரியுதுங்களா. அப்போ 8 வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்று 918க்கு 928ன்னு வந்திருக்கணும் இல்லைங்களா. பவர் பண்ணி 978 வந்திருக்கணும், வரலை. ஸோ இன்றைக்கி 758க்கு அந்த பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம், 748 ஒன்றை கம்மி பண்ணி 748ன்னு வச்சுருவாங்க. புரியுதுங்களா. இப்போ வீக்லி சார்ட்டு, இயர்லி சார்ட்டு எல்லா சார்ட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் எடுக்க முடியும். ஸோ இதை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அவ்வளோ டைம் இழுக்க வேண்டாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், நல்ல நம்பராக கொடுத்துட்றேன். ஓகேவா. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் அதிகமாக இருக்குமா நினைக்க வேண்டாங்க. பாருங்கள், 908 தான் 958ஆகவும் 903ஆகவும் 953ஆகவும் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே நம்பரை பாக்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 5 நம்பரை கொடுத்து வச்சுருக்கேன். புரியுதுங்களா. ஸோ
பேலன்ஸ் ஒரு 4 நம்பர் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டான நம்பர் வேணும், இவ்வளோ நம்பர் வேண்டாம், ஒரு 3 நம்பர் மட்டும் கொடு, முக்கியமான நம்பர் கொடு, ஏபிபிசிஎஸ்சி தனித்தனியாக கொடு, சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக கொடு, ஆல் போர்டு கொடு, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி இதுதான் என்னோட கணிப்பு. தேங்க்யூ. 1 மணிக்கு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்ட்ராங் நம்பர் மெம்பர்ஷிப்புக்கு 1 மணி டு 2 மணிக்கு அப்டேட் பண்ணுறேன். முக்கியமான நம்பரை அப்டேட் பண்ணுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டு மெம்பர்ஷிப் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.